ஹாய் ஹலோ வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். 1 மந்த் ஆயிடுச்சு வீடியோலாம் இது மட்டும் கேமரா பிடிச்சி வீடியோ பண்ணி ப்ளாக் பண்ணி இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னா சென்னைக்கு போக போகிறோம். அதுவும் 1 டேயில் சென்னை போயிட்டு திருப்பி திருச்சிக்கு வர போகிறோம். ஒரு மீட்டிங் இஷ்யூவாக போக போகிறேன். மார்னிங்கே நான் இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன். இன்ட்ரோ கொடுத்தா மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் இன்ட்ரோ கொடுத்தா தெரியாதுன்னு சொல்லிவிட்டேன். அதனால ஈவினிங் டைமில் நல்ல ஒரு வியூ கிட்ட நின்றுக்கிட்டு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கேன். ஹலோ காய்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் போட்டு அள்ளி விட்டு தெரிக்க விடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்ட்டு. ஏதாச்சும் பிக்சர் குவாலிட்டியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். டுடே வீடியோ வாங்க போகலாம். என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருமே தாறுமாறாக போகலாம். ஓகே கைஸ், வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. அதாவது கிளம்பலான்னு பார்த்தா அப்படியே டைம் ஆகிடுச்சு. இப்போ நான் 5 o'clock கிளம்பி போகலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா கொஞ்சம் லேட்டானதுனால கரெக்டாக இப்போ வந்துட்டு 6:30 நான் கிளம்ப முடிஞ்சிச்சு. சரி ஓகே, என் ஃப்ரெண்டு வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். பால் பண்ணல, அவனை போய் கூட்டிகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்னை போகணும். சென்னை போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போடணும். ஃபஸ்ட் டைமாக 11 kilometers ஓட்ட போகிறேன். எனக்கே ஒரே நர்வஸாக இருக்குது. 750 kilometers ஓட்ட போகிறேன். நான் இது வரைக்கும் 400 kilometers ஒரே நாளில் ஒரே செஷனில் ஓட்டியிருக்கேன். இது ஒரே நாளில் ஒரே செஷனில் 750 kilometers ஓட்டுறது கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அதுவும் பிள்ளைனோட போகிறேன். பார்ப்போம் எப்படி ஓட்டுவோம் எப்படி வருவோன்ட்டு. சப்போஸ் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னா போகிற வழியிலே எங்கேயாச்சும் ரூம் எடுத்துகிட்டு தங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியதான் திருப்பி திருச்சிக்கு. நான் என் மேலே நம்பிக்கை இருக்குது திருப்பி ஒரு நாள்லேயே வந்துடுவேன்ட்டு. ஓகே கைஸ், நான் ஹைவே போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம ஹைவேக்கு வந்தாச்சு. அதே மட்டும் விடிஞ்சும் போயிடுச்சு. இன்னும் சன் ரைஸ் ஆகலை. கொஞ்சம் சூரிய பகவான் வந்து அப்படியே வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினா நல்லாயிருக்கும். ஓகே, போயிட்டுருக்கோம். மீட்டிங் வந்து 10 மணிக்கே மீட்டிங்கு. கரெக்டாக 10:10 உள்ளார இருக்கணும். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். 100 to 110 வரைக்கும் க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். க்ளவுஸ் போடலன்னு தப்பாக நினச்சிக்கிறேன். ஏன்னா க்ளவுஸ் வந்துட்டு அருந்து போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் பார்த்தேன். அதுவும் 1 month கழிச்சுன்னா ரைடுன்னு ஒன்று கிளம்புறப்பனா நம்ம எல்லாம் செக் பண்ணுவோம். ரைடிங் ஜாக்கெட் மட்டும் ஒன்று உருப்படியாக இருந்துச்சு. அதுலேயும் நிறைய இது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு போவோம், பார்த்துக்கலாம், வந்துட்டு புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிட்டுருக்கோம். ஓகே கேஸ், இப்போ போயிட்டுருக்கோம். சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்ருக்காரு. அங்கே மவுண்டன் வேறு அழகாக இருக்குது. அதுக்கு மேலே மேகமூட்டம் வேறு இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஹைவேனால். இன்னும் கொஞ்சம் போக எப்படி இருக்கும் பார்ப்போம். வெயில் ரொம்ப அடிக்காமல் இருந்து இதே மட்டும் மைனூட் வெயிலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அங்கே அழகான ரைட் சைடில் செம்மையான கோல்டன் சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. வேறு லெவலுக்கு இருக்குது. அல்டிமேட்டாக பார்க்க சூப்பராக இருக்குது. நின்று ஃபோட்டோஸ்னால் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் டைம் இல்லாதனால வேகமாக போயிட்டுருக்கோம். பார்ப்போம். ரைட் சைடில் பாருங்கள், அந்த அழகான சன்ரைஸு அழகாக இருக்குது. அதுவும் அந்த ஃபுல் லைட்டாக ஃபாகிக்கும் அந்த இடத்துக்கும் மேலே அந்த ப்ளூ ஸ்கைக்கும் அப்படியே வண்டியில் அந்த 100 க்ரூஸ் பண்ணிவிட்டு போகும்போது இருக்குது பாருங்கள், அந்த தனி சுகம் வேறு லெவலுக்கு இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், ரைட் சைடில் பாருங்கள், அந்த கோல்டன் சன்செட்னால் அந்த அளவுக்கு இருக்குது. அப்படியே அந்த சன்னு வந்துட்டு அப்படியே மேகம் வந்து ஃபுல்லாக மறைச்சிருக்கனா அந்த கோல்டன் சன்ரைஸ் வந்துட்டு அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது பார்க்குறக்கே. அங்கே பாருங்கள், ப்ளூ ஸ்கை.
கைஸ் நம்மளே மீட்டிங் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவசரமாக போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இந்த பிள்ளைங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. இந்த எஃபிசிட் லெவர்சன் 3லேருந்து திடீர்னு பார்த்தா நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா இவர் சர்ரும் வந்துட்டு நம்மளை ஓவர்டேக் பண்ணார். சரி போட்டுன்னு சொல்லி நம்மளும் விட்டாச்சு. போனால் அங்கேருந்து அப்படியே ஸ்லோ பண்ணி திருப்பி பின்னாடியே வந்தார். சரி ஒன்றும் பின்னாடி போகிறாரு போல், சரி நம்ம முன்னாடி போவோம்னு சொல்லி நம்ம முன்னாடி போனால் சருக்குன்னு பார்த்தா நம்ம கூட ஈக்குவலாக வராரு. வந்துட்டு ஆக்சிலேட்டர் முறுக்கி காட்டிகிட்டு இருக்கார். சரி நம்மளுக்கு எதுக்கு வேண்டுருவோம், சரி முன்னாடி போங்க ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பொறுமையாக போனால் முன்னாடி போயிட்டு திருப்பி ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே வராரு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கொஞ்சம் வேகமாக போயிடுவோம், அவர் வரமாட்டார்ல அப்படின்னு நினச்சி நம்ம போனால் திடீர்னு பார்த்தா வண்டியில் அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துட்டு சர்ன்னு வராரு. என்ன ரேஸுக்கு வர மாட்டோம், எனக்கு ஒரே சிரிப்பாக போயிடுச்சு. என்னடா அது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி நம்மளும் சரி போவோம் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் 100லேருந்து 105 வரைக்கும் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா நம்ம கூட ஈக்குவலாக வந்துட்டு இருந்தார். சரி இவர் பாட்டு வரட்டும் நம்ம பாட்டு ஓரமாக போகலான்னு பார்த்தா நம்ம கிட்டே வந்துட்டு போனார். சரக்குன்னு திருப்பி குறுக்கால வராரு. சரி போட்டும் சரி பார்த்துக்கலாம். கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து சென்னை ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனால் தெரிஞ்சிச்சு சரியான டிராஃபிக், அது இல்லாமல் அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து ஊற்று. ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கோம். நான் சென்னைக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் பைக்கில் வருது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ட்ரெயினில் வந்திருக்கேன். அதுவும் சென்னையில் இது வரைக்கும் என் லைஃப்பில் வந்து ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணதும் இல்லை. வந்துட்டு வந்தாலே நான் சென்னையில் வந்து 1 ஹவருக்குள்ளே ரிட்டன் ஆயிடுவேன். அதாவது ட்ரெயின் இல்லை பஸ்ஸில்னா வருவேன். வந்தாலும் ஃபேமிலியோடு வருவேன். வந்துட்டு ஒரு சின்ன ஒர்க்காண்டி வருவோம். வந்த வேத்துக்கு உடனே 1 ஹவருக்குள்ளே திருப்பி ரிட்டன் போயிடுவோம். நான் இதுவரை சென்னையில் வந்து எங்கேயுமே சுற்றி பார்த்ததும் இல்லை, சென்னையில் இருந்ததும் இல்லை. இந்த வாட்டி வந்துட்டு முக்கால்வாசி ஒரு மெரினா பீச்சாச்சும் போய் சுற்றி பார்த்துட்டு போவோம். இது வரைக்கும் வாழ்நாளில் நான் வந்துட்டு சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பைக்கில் வருது. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சென்னை. ஆனால் டிராஃபிக் வந்து நொந்து போகிற அளவுக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் சென்னை டிராஃபிக்கு. பார்ப்போம், ரூட் வேறு தெரியல. கூகுள் மாதாஜி என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்குது. மொபைல் ஹோல்டர் வேறு என்கிட்ட இல்லை. ஏன்னா மொபைல் ஹோல்டர் ரீசெண்டாக டைமில் உடஞ்சிருச்சு வண்டியிலேருந்து. அதான் ஃப்ரெண்டுனா கூகுள் மேப்பை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். கூகுள் மாதாஜி என்ன வழி சொல்லுதோ கரெக்டான வழியில் போயிட்டு அப்படியே மெரினா பீச்சு போயிட்டு அங்கேருந்து டேக் ஆஃப் திருச்சிக்கு போக வேண்டியதான். ஓகே கேஸ், நம்ம வழக்கம் போல் கூகுள் மாதாஜி வந்து வேலை காட்டிடுச்சு. என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வளைஞ்சிருக்கணும், ரைட் எடுத்துருக்கணும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கூகுள் மாதாஜி வந்து வழி இருக்குது அப்படின்னு சொன்னனால நானும் சரி மெரினா பீச்சை சுற்றினது இல்லையா, அப்படியே போயிட்டு திருப்பி அங்கே டைவர்ஷன் எடுத்துகிட்டு இங்கே வந்துருப்போம் அப்படின்னு நினச்சா அங்கே போய் பார்த்தா எல்லா இடத்துலையும் பேரிகேட் வச்சு பூட்டியிருக்காங்க. வண்டி வேறு ஃப்ரண்ட் வேறு உலட்டுது, என்னென்னே தெரில. ஏதோ ஒரு பிரச்சனையா இல்லை டயர் பஞ்சரா என்னன்னு தெரியல. அங்கே நான் மீட்டிங் போன இடத்துல வந்துட்டு கீழே நிறைய பேர் நின்றுட்டுனாங்க என் வண்டிக்கிட்ட. நான் என்னோடய பிரம்மையிலே நான் பாட்டு சொல்லிகிட்டு இருக்கேன்னா டயர் ஏதோ ஆயிடுச்சுன்ட்டு. இல்லை டயர் ஏதோ ஆனால் மட்டும் தெரியல, ஹேண்டில் பார்னால் ஏதோ ஷேக்கிங் மட்டும் ஆகுது. ஆனால் வண்டியும் கீழே விழுவில். வண்டியை போய்ட்டு நல்ல இடத்துல நல்லலான இடத்துல பார்க்கிங் ஏரியாலாம் வண்டியும் வச்சுருந்தேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வண்டி ஓட்ட முடியுது. திருச்சிக்கு கண்டிப்பாக போகிறோம், எங்கேயுமே ஸ்டே பண்ணாமல் 1 டேலே திருச்சிக்கு போகிறோம். சரி இப்போ மெரினா பீச்சை போயிட்டு பார்த்துட்டு சுற்றிட்டு போவோம். எங்கடா டர்னிங் இடமே தெரிய மாட்டேது, நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எல்லா இடத்துலையும் பேரிகேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க, ஒரே ஒரு வழி மட்டும் ஓப்பனாக வச்சுருக்காங்க, ஏன்னே தெரியல. சரி நான் மெரினா பீச் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது வரைக்கும் 400 கிலோமீட்டர் கவர் பண்ணியாச்சு. இன்னும் 330 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக கவர் பண்ணால் 700 கிலோமீட்டர். சரி இப்போ பீச்சை விட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம்.
காற்று சவுண்டில் எதுவும் கேட்காது, நான் கிட்ட வச்சு பேசுனேன். ஓகே கைஸ், நம்ம மெரினா பீச்சை விட்டு கிளம்பியாச்சு, வண்டி எல்லாம் எடுத்தாச்சு, போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து சார்ஜ் ஏற மாட்டேது, சார்ஜிங் இஷ்யூ ஏதோ ஆகிருக்கு போல். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில, ஒன்றா இஷ்யூ வந்துட்டுருக்கு. முன்னாடி ஹேண்டில் பார் வேறு ஆடிட்டுருக்கு, என்னன்னு தெரியல. அடுத்தது கோப்ரோவில் சார்ஜ் ஏற மாட்டுது. என்கிட்ட எக்ஸ்ட்ரா பேட்டரியும் இல்லை, ஒரே பேட்டரி வச்சு நான் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை போட்டு சார்ஜ் போட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சார்ஜிங் வேறு ஆக மாட்டுது, என்ன செய்கிறேன்னு தெரில. சரி ஓகே கைஸ், இந்த சென்னை டிராஃபிக்லேருந்து தப்பிச்சு ஹைவேக்கு போயிட்டு நான் ஹைவேலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ், என்னோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் இருக்குது. இப்போ செம்ம அழகாக இருக்கா. நான் லைட் ஹவுஸ் உள்ளார விடுவாங்களா என்னன்னு தெரில, அலோவ் பண்ணுவாங்களான்ட்டு. டைம் வேறு இல்லை, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. சரி காய்ஸ், நான் ஹைவே போய்ட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இந்த சென்னை டிராஃபிக்லேருந்து தப்பிப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், நம்ம போயிட்டுருக்கோம். சரி, இப்போ திருச்சிக்கு ஹைவே வந்து ரீச் ஆயாச்சு. ஓகே கைஸ், இந்த ப்ளாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்காட்டினா எதனால் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மட்டும் பிக்சர் குவாலிட்டிலேருந்து ஆடியோ குவாலிட்டிலேருந்து எல்லாம் எப்படி இருந்துச்சு, பெட்டராக இருந்துச்சுன்னு உங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பிக்சர் குவாலிட்டி பெஸ்ட்டாக கொடுப்பேன். ஓகே கைஸ், டாட்டா பாய், see you. போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிக்காட்டியும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, டாட்டா பாய் கைஸ்.